திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக்கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறிய சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். இந்த வகையில சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய 10ஆம் திருமுறை தற்போது பாராயணம் செய்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களையும் வருக வருக என்று வரவேற்று அவருடைய பொற்பாதங்களை மனம் மொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சிக்குள் இணையதே நுழைவும். நுழைவதற்கு முன்பதாக திருக்கதவம் திறத்தல், திருக்கதவம் அடைதல், திருப்பள்ளி எழுச்சி, 12 திருமுறை ஆசிரியர் துதி போன்ற பாடல்கள் எல்லாம் பாடி நிகழ்ச்சியை துவங்குவதை ஒரு வழமையாக வைத்திருக்கிறோம். அந்த வகையில் நம்முடைய நிகழ்ச்சியை வழிநடத்துவதற்காக ஒரு பக்கத்தை சேர்ந்த ஐயா ராஜா ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்று நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவும். இன்றைக்கு காலதாமதம் ஏற்பட்டமைக்கு மிக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கம். ஐயா வாங்க. நன்றி. திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் பெருமக்களையும் வணங்குகிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். சிவாயனம். 27 பேர் துதி யார் படிக்கிறீங்கம்மா? சிவாயனம். அடியன் படிக்கிறேங்க ஐயா. சரி. அருள் பெருகு தனி கடலும். அடியன் படிச்சிடுறேன். கதவும் திறக்க, திருக்கதவும் திறக்க. சிவாய நம்ம அடியன் திறக்கிறேங்க ஐயா. வாழ்க வாழ்க. தாமோதரம். திறக்க. திருப்பள்ளி எழுச்சி. காந்திமதி படிக்கிறேங்க. காந்திமதி. சிவா. திருப்பள்ளி எழுச்சி முதல் பாட்டு. சிவாயனம். அனைத்து அடியார் பெருமக்களையும் வணங்குகிறோம், வாழ்த்துகிறோம். வருக வருக என்று வரவேற்கிறோம். வாங்க வாங்க. முதலில் 4 பெருமக்கள் துதி. நடராஜையா வாங்க ஐயா. நன்றி ஐயா. ஊழியர்கோன் வெப்பு ஒழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திரு நாவலோர் வந்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரர் திரு தாள் போற்றி. நன்றிங்கய்யா. திருமுறை ஆசிரியர்கள் 27 பேர் துதி வாங்க. வந்தவாசி செண்பவல்யமாங்க. திருச்சிற்றம்பலம் ஐயா. அனைத்து அடியார் திருவடிகள் வணங்குகிறேன். 12 திருமுறை அருளிய அருளாளர்கள். திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்தர் வாகீசர் சுந்தரர் திருவாத ஊரர் மற்றை திருமாளிகை தேவர் சேந்தனார் கருவூரர் தெல்லு பூந்துருத்தி நம்பி வருணான கண்டராதித்தர் வேணாட்டடிகள் வாய்ந்த திருவாலியமுதர் மருவு புருடோத்தமர் சேதிராயர் மூலர் மண்ணு திரு ஆலவாயார் ஒரு காரைக்காலம்மை ஐயடிகள் சேரமான் ஒளிர்கீரர் கல்லாடனார் ஒன் கபிலர் பரணர் மெய்வுணர் இளம்பெருமானோடு ஓங்கும் அதிராவடிகளார் திருமேவு பட்டின தடிகளோடு நம்பியாண்டார் நம்பி சேக்கீழாரும் சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த
தெய்வீக தன்மையோரே. நன்றிங்க ஐயா. திருமுறை கோயில் சென்று அடைதல். அடியன் பிடிக்கும். திருச்சிற்றம்பலம். அருள் பெருகு தனி கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு செறி கடலுமாம் எனவும் ஓங்கும் பொருள் சமய முதல் செய்வ நெறிதான் பெற்ற புண்ணியக்கண் இரண்டெனவும் புவனம் உய்ய இருள்கழு உண்டவர் அருளும் உலகம் எல்லாம் ஈன்றாள் தன் திருவருளும் எனவும் கூடி திருள்கலைஞான கன்றும் அரசும் சென்று செஞ்சடை வானவர் கோயில் சேர்ந்தாரன்றே. திருச்சிற்றம்பலம். அடுத்து திருக்கதம் திறக்க வாங்க தாமரையா. நமச்சிவாய வாழ்க. திருச்சிற்றம்பலம். பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கள் அருமால் உற்று பின்னை நீர் அம்மாழுங்கே அறற்றாதே திருமாமணி சேர் திருக்கதவம் திறந்த போதே சிவபுரத்து திருமாலரியா திருப்புயங்கன் திருத்தாள் சென்று சேர்வோமே. திருமாலரியா திருப்புயங்கன் திருத்தாள் சென்று சேர்வோமே. சிவாயமான திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. அடுத்து திருப்பள்ளி எழுச்சி வாங்க காந்திமதி அம்மா வாங்க. முதல் பாட்டு படி. திருச்சிற்றம்பலம். போற்றி என் வாழ் முதல் ஆகிய பொருளே புலர்ந்தது பூங்கழற்கு இணை துணை மலர் கொண்டு ஏற்றி நின் திருமுகத்து எமக்கருள் மலரும் எழில் நகை கொண்டு நின் திருவடி தொழுவோம். சேற்றிதழ் கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே. ஏற்றுயர் கொடி உடையாய் எமை உடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. ஏற்றுயர் கொடி உடையாய் எமையுடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏற்றுயரு கொடி உடையாய் அடையுடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயன இந்த பெருமானுடைய அந்த உள்ளத்திலே அந்த உணர்ச்சியை அழச் செய்து திருமுறை தமிழோசையில இன்றைக்கு 414வது நாளாக திருமந்திரத்துல நேற்றுக்கு வரைக்கும் 30 பாட்டு படிச்சிருக்கோம் கடவுள் வாழ்த்துல. இன்னைக்கு 31வது பாடம். வாழ்க. சிவா.orgல அந்த வரிசையில படிப்போம். ஏன்னா பல பேர் புத்தகம் பல விதமா இருக்கு. அந்த புத்தகத்தை பட சரியா வரலனால சைவம்.orgல இருக்குது படிக்கிறோம். அதுல வரிசையா வருது. அந்த ஆப் இருக்கிறதுனால அது எல்லாரும் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அது ஐயா இதுவும் பண்ணியிருக்காரு, பிடிஎஃப்ல போட்டிருக்காரு நினைக்கிறேன். அதனால அதுலயும் எடுத்துக்கலாம். நேற்று 30 பாட்டு முடிச்சிட்டோம். இன்னைக்கு 31வது பாடம். மண்ணகத்தான் ஒக்கும். யார் மேல மண்ணகத்தான் ஒக்கும் வானகத்தான் ஒக்கும். நடராஜையா முதல் பாட்டு நீங்க படிங்க ராஜையா. சம்பலம். திருமூலர் பெருமானே அடிகளை பாதங்களை வணங்குகிறோம். அனைவரும் அவருடைய திருமந்திரத்தை நாம் படிக்கிறோம். 31வது பதிகம். மண்ணகத்தான் ஒக்கும் வானகத்தான் ஒக்கும் விண்ணகத்தான் ஒக்கும் வேதகத்தான் ஒக்கும் பன்னகத்தான் தின்னிசை பாடலுற்றானுக்கே கண்ணகத்தே நின்று காதலித்தேனே. பெருமானை கண்ணகத்தே நின்று காதலித்த
அதுதான் நிட்டை கூடல். 2 கண்ணுல சந்திரன் சொல்லி 2 கண்ணுல அந்த அது கொண்டு போய் நுதல் நாட்டம் என்று சொல்கிற புருவ மத்தியிலே கொண்டு இலாடத்தானத்தை கொண்டு சேர்த்தால் அதுதான் கண்ணகத்தே நின்று காதலத்தில் என்கிற நிட்டை கூடல். இன்னைக்கு என்ன காரணத்தோட அந்த நிட்டை கூடல் நிகழ்ச்சி நடக்கலான்னு சொன்னாங்க. நான் லேட்டு நினைச்சுக்கிட்டு ஓபன் பண்ண ஓபனாவே இல்லை. சரி, வாழ்க வாழ்க. அதனால கண்ணகத்தே நின்று காதலித்தல் தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்று பெருமானை பிரார்த்திப்போம். நன்றி நன்றி நன்றி. அடுத்து வாங்க சரஸ்வதி அம்மா வாங்க. ராஜா எப்படி சொல்லுங்க முதல் பாட்ட? நம்ம நடராஜையா மாணிக்க நடராஜனார். வாங்க. அடுத்த பாட்டு படிங்க, 32 படிங்க. தேவர் வீரான் நடராஜையா கொஞ்சம் மத்தவங்களுக்கு கொடுங்க. ஏத்த வந்துட்டு தேவர் வீரான். அடுத்தது கணபதியா வாங்க வாங்க. சரஸ்வதி அம்மா வாங்கம்மா. தேவபிரான் நம்பிரான் திசை பத்தையும் தேவர் பிரான் நம்பிரான் திசை பத்தையும் மேவு பிரான் வீரே நீர் உலகேழையும் தாவு பிரான் தன்மை தானறிவார்கில் தாவு பிரான் தன்மை தானறிவார்கில்லை பாவு பிரான் அருள் பாடலுமாமே பாவு பிரான் அருள் பாடலுமாமே. நன்றியா. நாமெல்லாம் இந்த மருள்ற மாயையில இருக்கிறோம். நாம பாடுற பாட்டு மருட்பாட்டுன்னு சொல்லுவாங்க. ஆனால் பெருமானுடைய புகழை பாடுவது அருட்பாடல். அதனாலே பாவு பிரான் அருட்பாடலுமாமே என்று சொல்கிற திருமூல நாயனார் திசை 10ன்னு சொல்றேன். அந்த அந்த திசை 10 எல்லாரும் 4 திசைனவங்க 8 திசைடுவாங்க. ஆனால் திசைகள் 10 என்பதை முதல் சொல்லி காட்டிய சிறப்புக்குரியவர் தேவர் பிரான் நம்புரான் திசை 10ஐயும் மேவும் பிரான் என்று சொல்லி காட்டார். இதுதான் நம்முடைய மணிவாசக பெருமானும் பாடினார். நிலம் நீர் நெரும்பு நெல் விசும்பு நிலாப்பகலோன் புலனாயமைந்தருடு எண்வகையாய் புணர்ந்து நின்றான் உலகு 7 திசை 10 என தாம் ஒருவனுமே பலவாகி நின்றவா தொல்நோக்கமாடாமோன்னு தோல் நோக்கத்துல அவர் பாடினார். ஆக திசை என்பது 10 என்பதை திருமூலரும் மணிவாசக பெருமானும் பாடியிருக்கிறார்கள். வாழ்க வாழ்க. அந்த பாட்டு இன்னொரு முறை பாடுங்கம்மா சரஸ்வதி அம்மா. அந்த காலையில அந்த இசை கேட்கறது ரொம்ப சுகமா பாடுறையா. தேவர் பிரான் நம்பிரான் திசை 10ஐயும் தேவர் பிரான் நம்பிரான் திசை 10ஐயும் மேவு பிரான் வீரே நீல் உலகேழையும் தாவு பிரான் தன்மை தானறிவார்கில்லை தாவு பிரான் தன்மை தானறிவார்கில்லை பாவு பிரான் அருள் பாடலுமாமே பாவு பிரான் அருள் பாடலுமாமே. பொதுவா எம்பிரான்னு சொல்லுவாங்க. எனக்கு உரிமை கொண்டாடுவதற்காக. ஆனால் எனக்கு மட்டுமா உரியவன்? நம் எல்லாருக்கும் உரியவன். அதனால அவன் நம்பிரான் என்று சொல்வது பண்டைய மரபு. அதுதான் அதை காட்டியவர்
நம்முடைய திருமூலர். அந்த நம்பிரான் தேவர்களுக்கெல்லாம் பிரானாக இருக்கிறான், திசை 10க்கும் மேவிய பிரானாக இருக்கிறான், நீருலக ஏழையும் தாவும் பிரானாக, அந்த உலகத்துக்கு 7 உலகத்தையும் அவன் தாவி நிற்கிறான். அப்படி அவனுடைய புகழை பாடுகிற பாடல் வெறும் பாடல் அல்ல, அருட்பாடல். நாமெல்லாம் பாடினா அது மருட்பாடல். ஆனால் பெருமானை பற்றிய செய்தி பாடுவது அருட்பாடல். உலகியல் என்பது மருள், அருளியல் என்பது அந்த பெருமானுடைய திருவடி. அந்த திருவடியை பாடுகிற பாடலுக்கு அருட்பாடல். வாழ்க 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 என்று சொல்லி அடுத்து 33வது பாட்டு பதிபல வாயது. அடியல் பாடிட்டீங்களா? பாடுங்க பாடுங்க. நடராஜ பாட்டு அப்புறம் கணபதி ஐயா. மாணிக்க நடராஜனார். சிவசிவா. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். யாரையும் மரியாதையா கூப்பிடணும், அதான் நம்முடைய பண்பு. போடா வடான்னு பேசுறது உலகியல். ஆனா மாணிக்க நடராசனார்னு சொன்னா அந்த அழகு. சிவபெருமான. சிவசிவா. திருச்சிட்டம். நல்லது, நன்றிங்க ஐயா. சிவபெருமான. திருச்சிற்றம்பலம். நீங்களும் அதே மாதிரி பழகிக்கணும், அதுக்காக சொல்றேன். யாரையும் போட விடாத ஒருமையில யாரையும் பேசக்கூடாது. நாம பண்மையில பேசணும். அவன் சொல்றத விட அவர்னு சொல்லி பாருங்க, அழகான சுகமே தனி. கண்டிப்பாங்க கண்டிப்பாங்க. நமக்கு வழக்கமா வந்துடும் வீட்டுல பேசுற மாதிரி. ஆனா பொதுவுல பேசும்போது அந்த இது அதுக்காக கண்டிப்பா வேற நடராஜன் சொல்லுவாரு, நடராஜன் வாடா அப்படின்னு சொல்றதை விட மாணிக்க நடராஜன் சொல்லி பாருங்க, அதுல சுகமே தனி. கண்டிப்பா கண்டிப்பா. அதனாலதான் உங்களுக்கு யாராவது சொல்லி கொடுத்தாரு மாணிக்க நடராஜன் வழங்குன்னு சொல்லி. அதனால அன்னையில நான் உங்களை மாணிக்க நடராஜன் வழங்கி இருக்கிறேன். நன்றி நன்றி. பதிபல வாயது 33வது பாட்டு. கண்டிப்பா கண்டிப்பா. நன்றி. திருமூல நாயனார் திருவடிகளே சரணம் சொன்ன அனைத்து அடியார் பெருமக்களுக்கு முன்னாள் திருவடிகள் மனமொழி மேகலாலை வணங்கி திருச்சிற்றம்பலம். பதிபல வாயது பண்டு இவ்வுலகம், பதிபல வாயது பண்டு இவ்வுலகம், விதிபல செய்தொன்றும் மெய்மை உணரார். பதிபல வாயது பண்டு இவ்வுலகம், விதிபல செய்தொன்றும் மெய்மை உணரார். துதிபல தோத்திரம் சொல்ல வல்லாரும், துதிபல தோத்திரம் சொல்ல வல்லாரும், மதியில நெஞ்சுனுள் வாடுகின்றாரே. துதிபல தோத்திரம் சொல்ல வல்லாரும், மதியில நெஞ்சினுள் வாடுகின்றாரே. மதியில நெஞ்சினுள் வாடுகின்றாரே. நன்றியா. விதி விதின்னு சொல்லி நம்ம உலகியல்லையே அழுந்ததை விட பெருமானுடைய பெயரை சொல்லி துதி செய்தால் அந்த அந்த துதியினாலே என்ன பெருமான் நம் நெஞ்சினுள் வாடுகிறான். வாடுகிறான்னா வருந்துகிறான்னு ஒரு சொல்லுவாங்க. அது வாடுதல் இல்ல, வாடுதல்ன்றதுக்கு வதித்தல்னு பேர். பெருமானை நாம் நெஞ்சிலே துதி செய்தால் அவன் நம் நெஞ்சினுள்ளே வதிப்பான். வதிப்பான்னா அவன் அங்கே உறைவான் என்ற. அது வாடுதல்னா வதிதல், வந்தித்தல், வணங்கல். அதனால அவன் பெருமான் அங்கே வாழ்கிறான் என்றதுக்கு வாடுதல் என்று சொல்லுவார்கள். வாழ்க 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 வாழ்க. மதியிலா நெஞ்சுள் மதியிலர் நெஞ்சில் வாடுகின்றானே. பெருமானுடைய துதியை பாடாதவருடைய நெஞ்சில் அவன் வருத்தத்தை அடைப்பான். அப்படி பெருமானுடைய புகழை பாடுகிற நெஞ்சிலே அவன் வதிப்பான் வந்திப்பான் என்றது. வாழ்க வாழ்க. சாந்தம் கமழும் 34. சிற்றம்பலம். நமச்சிவாய வாழ்க, அதன்றால் வாழ்க, இப்பொழுது என் நெஞ்சில் நீங்கள் அதன்றால் வாழ்க. அடியார் பெருமக்கள் பழபொய்யாம் சமர்சாமி. அடியார் பெருமக்கள் நானாவிட அடியார் பெருமக்கள் ஸ்நாத்தம், அடியார் பெருமக்கள் ஸ்நாத்தம், அடியார் பெருமக்கள் நானாவித வருமானம் அந்த சுந்தர பத்த பொறுப்பு அஞ்சு சமர்சாமி. தேவதெய்வம் ஆகிறார். தேவதெய்வம் அடியார் பெருமக்கள் பாத பொய்யாம் போற்றி போற்றி. சிவா 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 நமச்சிவாயம். சிவனுக்குரியதெல்லாம் சிவன் அடியார்களுக்கு உரியது. நன்றி நன்றி.
சார்ந்தே கவழும் கவரியில் கண்ணம்போல் வேந்தன் அமர்க்கும் அருளிய மின்னறி ஆழ்ந்தே சுழர்ந்த ஆயிரம் நாமம் போந்தும் இருந்தும் புகழுகின்றேனே ஆத்தேர்வன ஆயிரம் நாமம் போந்தும் இருந்தும் புகழுகின்றேனே. நன்றியா, வணக்கம். பெருமானுக்கு 1000 நாமம். 1000னா அது ஒரு எண்ணிக்கை அல்ல, கணக்கிலடங்கா நாமத்துக்கு 1000னு பேர். நம்ம அப்ப சொல்லுவோம், உனக்கு 1000 முறை சொல்ல உரைக்க மாட்டேங்குதுன்னு சொல்றோம் இல்லையா, எண்ணியா சொல்றோம் இல்ல, பல முறை சொன்னா அதுக்கு 1000னு பேர். அதனால அந்த அவன் கணக்கிலடங்கா பெயரை உடையவன், ஆழ்ந்த சுடரன்ன 1000 நாமம் போர்ந்தும் இருந்தும் புகழுக நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் பெருமானை என்பதை போந்தும் இருந்தும் புகழுகின்றேனே என்கிறார். வாழ்க வாழ்க. ஆற்றகிலா வழி. லலிதா பாலசுந்தரமா வாங்க. அடுத்தது உமாமா. நமசிவாய ஐயா. திருச்சிற்றம்பலம். வாங்கம்மா. ஆற்றாகிலா வழியாகும் ஆற்றுகிலா வழியாகும் இறைவனை போற்றுமின் போற்றி புகழ்மின் புகழ்ந்திடில் மேலுத்திசைக்கும் கிழை குத்திசை எட்டோடு மாற்றுவன் அப்படி ஆட்டவும் ஆமே. மாற்றுவன் அப்படி ஆட்டவும் ஆட்டமே. திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றி ஐயா. அந்த பேராயிரமுடைய பெம்மான், ஆனா அந்த 1000 பேருடைய பெருமானுடைய புகழை போற்றி புகழ்தல். போற்றியோ நமச்சிவாய புயங்கனே மயங்குகின்றேன், போற்றியோ நமச்சிவாய புகலிடம் பிரிதொன்றில்லை, போற்றியோ நமச்சிவாய புறமனை போக்கல் கண்டாய், போற்றியோ நமச்சிவாய சயசய போற்றி என்று பெருமானுடைய திருநாமமாகிய நமசிவாயத்தை போற்றுதல் தான் உண்மையான புகழ்ச்சி என்று சொல்கிறார். வாழ்க வாழ்க. அடுத்து 36 அப்பனை நந்திகை. சிவாய நம்மையா. வாங்க 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 பாலசுந்தரையா. 36 அப்பனை நந்திகை. அப்பனை நந்தியை ஆறாமுதினை ஒப்பிலி வல்லலை ஊழி முதல்வனை எப்பரிசாயினும் ஏத்துமின் ஏத்தினால் அப்பரிசு ஈசன் அருள் பெறலாமே. எப்பரிசாயினும் ஏத்துமின் ஏத்தினால் அப்பரிசு ஈசன் அருள் பெறலாமே. திருச்சிற்றம்பலம். சிவாய நம்மையா. பெருமானுடைய அருளை பெறுவதற்கு என்ன வழி? எப்பரிசாயினும் ஏத்துதல். எப்படி வேணாலும் ஏத்தலாம். போற்றி என்று சொல்லி ஏத்தது ஒரு முறை, ஆனா திட்டா கூட நமக்கு அருள் செய்வான். அதாவது எப்பரிசாயினும்னு சொன்னார். ஏசினும் யான் உன்ன ஏத்தினும் என் பிழைக்கே குடைந்து பேசருவேனை விடுதி கண்டாய்தான் எப்பரிசாயினும் ஏத்துதல்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அது அருணகிரார் அப்படிதான் பாடினார். மொய்தார் அணிகுழல் வள்ளியை வெட்டவன் முத்தமிழால் வைதாரையும் வாழ வைப்போன். அந்த திட்டா கூட ஏன்னா அவனை நினைக்கிறோம்ல, வேற யாரையா நினைச்சு திட்டுறத விட பெரும்பாலும் நினைச்சு திட்டுறோம். அதனால திட்டா கூட அருள் செய்வார் என்பதைத்தான் எப்பரிசாயினும் ஏத்துதல் என்று சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க வாழ்க. நானும் நின்று ஏத்துவன். 37 உமாமா. வாமா வாமா. திருமல கோடிகளை போற்றி போற்றி.
நானும் நின்று ஏத்துவன் நாள்தோறும் நந்தியை தானும் நின்றான் தாழ் போல் ஒக்கும் மேனியன் வானில் நின்று ஆர்மதி போல் குடல் உள்புவந்து ஊனில் நின்று அங்கே உயிர்கின்றவாறே வானில் நின்று ஆர்மதி போல் குடல் உள்புவந்து ஊனில் நின்று அங்கே உயிர்கின்றவாறே. இது சிற்றம்பலம். வாழ்க வாழ்க. அந்த பெருமானை நாளும் ஏற்ற வேண்டும். ஏதோ விசேஷ நாள்ல மட்டும் போய் பிரதோஷத்துக்கு இல்ல விசேஷ நாள்ல மட்டும் போய் பெருமானை வணங்குவதில்ல, நாளும் நின்று ஏத்துதல். நானும் நின்றேத்துவன் நாள்தோறும் நந்தியை. அப்படி நாள்தோறும் நந்தி ஏத்த. ஏன்னா பெருமான் எப்படிறான்? நம்முடைய மூச்சு காற்றாக இருக்கிறான். ஊனில் நின்றார்க்கு உயிர்க்கின்றவாறே. ஊனில் உயிர்ப்பை ஒடுக்கி வன்சுடர் ஞான விளக்கினை ஏற்றி நன்புலத்து ஏனை வழி திறந்து ஏத்துவார்க்கு ஆனை கெடுப்பற அஞ்சது. அவன் ஊனில் நின்ற அங்கே உயிர்க்கின்றவாறே என்கிறார் திருமூலர். வாழ்க வாழ்க. அடுத்து 38வது பாட்டு பிதற்றொழியேன். ஐயா நான் பாடட்டுமா? கிரண தர்ஷனா யாரு? கிரண் பாடுராஜா பாடுராஜா. பிதற்றொழியேன். அடுத்தது நித்திலாமா. திருச்சிற்றம்பலம். நேத்து தர்ஷனம் தான் நிக்கிறேன். பிதற்றொழியேன் பெரி யானறியானே பிதற்றொழியேன் பிற வாவுருவானை பிதற்றொழியேன் எங்கள் பேனந்தி தன்னை பிதற்றொழியேன் பெருமைந்தவன் தானே. திருச்சிற்றம்பலம். நன்றி. வாழ்க வாழ்க வாழ்க. பெருமானுடைய புகழை பிதற்றுதல். அந்த பிதற்றுதல்ல கணபதியை பாடினது முதுமை குரல். இங்க தம்பி இப்ப தர்ஷன் பாடினார், கிரண் பாடினார் இல்லையா, அது இளமை குரல், மழலை சொல். அந்த மழலை சொல்லாலே பெருமானை பிதற்றுதல். வாழ்க வாழ்க. அதான் திருமுறை தமிழர்கள் சிறப்பு. முதுமையும் பேசும் மழலையும் பேசும், இடையில கல்லூரி மாணவிய இளமையும் பேசும். வாமா வாமா. யாரு? நித்திலாவா? அடுத்தது யாரையா? சரிம்மா சரிம்மா. சரியா உடம்பு நல்லா என்ன? வாழ்க வாழ்க. கேட்டுக்கிட்டே படிங்க. அடுத்தது நற்றுணையாவது நமச்சிவாயா. ஐயா கேக்குதுங்களா? திருச்சிற்றம்பலம். வாழ்த்தவள்ளார் மனர் உள்ளுரு சோதியை வாழ்த்தவள்ளார் மனர் உள்ளொரு சோதியை தீர்த்தனை எங்கே திளைக்கின்ற தேவனை தீர்த்தனை எங்கே திளைக்கின்ற தேவனை ஏத்தியும் எம்பெருமான் என்றிரஞ்சியும் ஆத்தம் செய்து ஈசனருள் பெறலாமே ஆதம் செய்து ஈசனருள் பெறலாமே. சிவா திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. நல்லா அருமையா இருந்ததுப்பா. நல்லா இருந்தப்பா. நல்லா கேட்டது. வாழ்க. ஆத்தம் செய்து ஈசன் அருள். ஆத்தம் என்பதற்கு அன்புன்னு பொருள். பெருமானிடத்திலே ஆசை வைப்பதை விட அன்பு வைக்க வேண்டும். ஆசைனா எதிர்பார்த்தல், அன்பு என்பது எதையும் எதிர்பாராத சூழ்நிலை. அப்ப நம்ம பெருமானிடத்துல எதையும் எதிர்பார்க்காம பெருமான் நமக்கு வேண்டிய தருவான் என்ற நம்பிக்கையோடு பெருமானை வழிபட்டால் அவன் நமக்கு அருள் செய்வான் என்ற வகையிலேதான் ஆத்தம் செய்தீசன் அருள் பெறலாம் என அன்பை வலுத்துகிறார். அந்த அன்புதான் சிவம். வாழ்க வாழ்க. அன்பும் சிவமும் இரண்டன்பர் அறிவிலார். வாழ்க. 40வது பாட்டு குறைந்தடைந்து ஈசன். ஐயா சதான் தேவன் இல்ல 40வது பாட்டு.
வாங்க வாங்க. குறைந்தடைந்தேசன் குறைகழல் நாடும் நிறைந்தடன் செம்பொன் நேரொளிக்கும் மரஞ்சடம் செய்யாது வாழ்த்த வல்லாக்கு மரஞ்சடம் செய்யாது வாழ்த்த வல்லாக்கு புறஞ்சடம் செய்வான் புகுந்து நின்றானே புறஞ்சடம் செய்வான் புகுந்து நின்றானே. ஐயா உங்க போட்டோ தெரியல செல்லுல, உங்களுக்கு நீங்க பேசுறது எங்களுக்கு தெரியல. கேக்கலையா? மியூட்ல இருக்குமோ பாருங்க. அப்படியா? சரிங்க சார். கேக்குது, தெரியல, போட்டோ தெரியல, வீடியோ வரல. எந்த நல்லா கிளியர் ஆகுதுயா? என்னோட செல்ல கிளியரா தெரியுதுயா? சரிங்க சரி. வீடியோ வருது வருது வருது. சரி. புறஞ்சடம் செய்தான் புகுந்து நின்றானே. சடம் என்பதற்கு சடங்குன்னு பேர். பெருமானுக்கு அந்த சடங்கு என்பது பெருமானுக்குரிய சரியை தொழில். நிலை பெறுவார் எண்ணுதியேல் நெஞ்சே நீவா நித்தலும் எம்பிரானுடைய கோயில் புக்கு புலர்வதன் முன் அலைகிட்டு மழுக்குமிட்டு பூமாலை புனைந்தேத்தி புகழ்ந்து பாடி தலையார கும்பிட்டு கூத்துமாடி சங்கரா சயசய போற்றி என்றும் அலை புனல் சேர் செஞ்சடையம் ஆதி என்றும் ஆரூரா என்றென்றே அலரானில்லே என்று சொல்லப்படுகின்ற அந்த சரியை தொண்டு, அதை சீலம்னு சொல்லுவாங்க. அப்படி அந்த சீல தொண்டு செய்கிற அடியார் உள்ளத்திலே அவன் தானாக வந்து புகுகின்றான். அதனாலே புறம் சடம் செய்வான் புகுந்து நின்றானே. பெருமானுக்குரிய சரியை தொண்டினாலும் அவன் உள்ளம் புகுவான், கிரியை தொண்டினாலும் புகுவான், யோக தொண்டினாலும் ஞான தொண்டு, எல்லாமே தொண்டுன்னு சொல்லுவோம். அது அத்தனையும் நான் சரியை கிரியை யோகம் ஞானம் அத சீலம் நோன்பு செறி புறம் சடம் என்பது சரியையாகிய சீல நெறி என்றும் சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க வாழ்க. சினம் செய்த நஞ்சுண்ட அப்பா அடியானே கூட அவங்க திரும்பும் தெரியலப்பா. அப்படியா? இல்ல எந்த கிளியரா தெரியுதியா? எங்களுக்கு வீடியோ வருது, சில பேர் தெரியல, எங்களுக்கு வரலப்பா. உங்க போன்ல தான் பாக்கணுங்கய்யா. ரொம்ப கிளியரா குரல் கேக்குது இல்லையா? ரொம்ப ரொம்ப புண்ணியமானவங்களுக்கு தெரியும், மத்தவங்களுக்கு தெரியாதுங்க. அப்படி சொல்லக்கூடாது. நான் செஞ்ச புண்ணியம் எத்தனை பேர் தெரிஞ்ச, நான் செஞ்ச பாவம் பல பேர் தெரியாதுங்களா? என்னுடைய பாவத்தின் அடையாளம் அது இருக்கலாம். மறைந்திருந்து அருளுகிறீர்கள் அருளர் செய்ய அவர்கள். பட்டமலம் வாங்க. மறைந்திட முடிய வாயுடைய சீனம் செய்த நஞ்சுண்ட தேவர் பீரானே பூனம் செய்த நெஞ்சடை போற்ற வல்லார்க்கு கணம் செய்த வால் நூதல் பாகனும் அங்கே இனம் செய்த மான் போல் இணங்கி நின்றானே. இனம் செய்த மான் போல் இணங்கி நின்றானே. திருச்சிற்றம்பலம். கனம் செய்த வாழ்நுதல், அந்த நுதலை வாளாக, வாழ்னா ஒளிக்கு அடையாளம், நுதலுமே நெற்றி, நெற்றியிலே தோன்றுகிற ஒளி, அதுதான் நெட்டை கூடல். அந்த வாழ்நுதல் பாகனாக பெருமான் இருக்க, நெட்டை கூடற்குரிய பொருளாக பெருமான் இருக்கிறான் என்ற அடையாளத்தை கனம் செய்த வாழ்நுதல் பாகனும் அங்கே என்று
நிட்டை பொருளாக அவன் இருக்கிறான். கேட்டல், சிந்தித்தல், தெளிதல் என்பதை அந்த நிட்டையிலே நம்மை சேர்த்தல் என்பது அவனுடைய செயல். வாழ்க வாழ்க. அடுத்து போயரன் தன்னை வந்தவாசி செண்பவல்லி அம்மா 42. செண்பவல்லி இருக்காங்களா? வாங்க. தாமோதர ஐயா வாங்க. சிவாயிடம் திருச்சிற்றம்பலம். 42வது பாட்டியா? நன்றி. போயரன் தன்னை புகழ்வார் பெறுவது நாயகனான் முடி செய்தது நல்கு மாயகம் சூழ்ந்து பரவல்லராகிலும் வேயன தோழிக்கு வேந்தொன்றும் தானே. மாயகம் சூழ்ந்து பரவல்லராகிலும் வேயன தோழிக்கு வேந்தொன்றும் தானே. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. பெருமான் தானும் தன் தையலுமாக இருக்க என்பதற்கு அடையாளமாக வேயன தோழிக்கு வேந்தொன்றும் தானே என்று சொல்லி அதனாலதான் நம்ம கோளர் பிரியத்தோட முதல் பாட்டு அப்படிதான் இருக்கும். வேயிரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் என்று. அதனால அந்த வேயிரு தோழிக்கு வேந்தனாக அவன் அம்மையப்பனாக சிவசக்தியாக இருக்கிறான். வாழ்க வாழ்க. அடுத்து அறநடி சொல்லி கோபால் சரிதாமாவாங்க. திருச்சிற்றம்பலம். அரணடி சொல்லி அரற்றி அழுது பரநடி நாடியே பாவிப்பனால் அரணடி செய்து அங்கு ஒதுங்க வல்லார்க்கு நிறநடி செய்து நிறைந்து நின்றானே. நிறநடி செய்து நின்றானே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. அறநடி சொல்லி அரற்று அழுதல். அதனால அழுதால் உன்னை பெறலாம் என்ற மணிவாசகன்னேரின்னு சொல்லுவாங்க. அதை திருமூல நாயனாரும் சொல்றார். அறநடி சொல்லி அரற்றி அழுது. அழுதால் என்பது பெருமானை நினைத்து உருகுதலின் அடையாளத்தை அழுதல்னு சொல்லுவாங்க. வாழ்க. அத உருக்கத்தின் அடையாளம். சைவ.com இருந்து படிக்கிறீங்களா? ஆமாமா ஆமாமா. ஏன்னா அப்பதான் ஒரே மாதிரி அறநடியா உரநடியாங்கய்யா? என்னம்மா 3வது லைன் அறநடியா உரநடியா? 3வது அடி உரநடி. அம்மா அறநடின்னு படிச்சாங்க. அதனால ஏன் நான் உரநடின்னு எழுதியிருக்கேன். அதனால கேட்டுக்கினாங்கய்யா. இல்ல முதல் அடி வந்து அரண், 2வது பரன், 3வது உரன், 4வது நிறன். நன்றிங்க. சரிங்களா? சரி. எழுதுறதுனால எழுத்தள்ளி பாடிக்கிறாங்க. வட்டம்மா காந்திமதி அம்மாவா? அடுத்தது காந்திமதி அம்மா. திருச்சிற்றம்பலம். 44 போற்றி. சரிங்க ஐயா. போற்றி என்பார் அமரர் புனிதனடி போற்றி என்பார் அசுரர் புனிதனடி போற்றி என்பார் புனிதனடி மனிதர் புனிதனடி போற்றி என் அன்புள் பொலிய வைத்தேனே. போற்றி என்பார் மனிதர் புனிதனடி போற்றி என் அன்புள் பொலிய வைத்தேனே. நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். ஆன்மாக்களை அமரர் என்றும் அசுரர் என்றும் மனிதர் என்றும் சொல்லுவார்கள். அமரர் என்பது நாம் செய்த புண்ணியத்தின் அடையாளமாக தேவலகத்திலே வாழ்தல். அசுரன் என்பது நாம் செய்த துன்பத்தின் வாய் நரகத்திலே வாழ்தல். இந்த இரண்டுக்கும் இடையிலான நிலை மனித நிலை. அதனாலே போற்றி என்பார் அமரரு புரிதன்னடி போற்றி என்பார் அசுரரு புரிதன்னடி போற்றி என்பார் மனிதரு புனிதன்னடி போற்றி என் அன்புள் பொலிய வைத்தேனே. ஆசையினாலே நாம் என்ன பண்றோம்? நம்ம நன்மையும் செய்யறோம், தீமையும் செய்யறோம். நமக்கு ஆசா பாசங்களாலே, அந்த ஆசா பாசத்தாலே நல்லது செய்தா அமரராகலாம், ஆனால் அது தீமை செய்தால் அசுரராகலாம். ஆனால் இரண்டு மற்ற நிலையில மனிதராக இருந்தால் அதற்கு என்ன செய்யணும்? நம்ம பெருமாளிடத்திலே அன்பு செலுத்த வேண்டும். அதனாலே போற்றி என் அன்புள்
பொலிய வைத்தனே. அதான் ஆசையை நீக்கி அன்பு சேர்த்தல். நன்றி நன்றி நன்றி. விதி வழி அல்லது. தேவி வெங்கடேஷன் வாங்க. வசந்தி சங்கர் அடுத்தது. இல்லைங்களா? கேட்டுக்கிறீங்களா? வேலரசி அம்மா வாங்க. திருச்சிற்றம்பலம். விதி வழி அல்லது வேலை உலகம், விதி வழி இன்பம் விருத்தமும் இல்லை, துதி வழி நித்தலும் சோதி பிரானும் பதிவழி காட்டும் பகலவனாமே, பதிவழி காட்டும் பகலவனாமே. திருச்சிற்றம்பலம். வாழ்க வாழ்க. பெருமானை விதி வழியே சென்று அதனாலே நமக்கு இன்பம் பெருமானா இன்பம் பெருகாது. விதியினாலே இன்பம் மட்டுமல்ல துன்பமும் வரும். அதனாலே பெருமானை துதி செய்தால் என்றும் இன்பம் பெருகும் என்ற அடையாளமாக துதி வழி நித்தலும் என்று சொல்கிறார் நம்முடைய அந்த சோதிப்பிரான். வாழ்க வாழ்க. அது 46 அந்தி வண்ணா. ஐயா படிக்கிறேங்க. வசந்தி. வசந்தி. திருச்சிற்றம்பலம். அந்தி வண்ணாரே சிவன் என்று சிந்தை செய்வண்ணம் திருந்தடியார் தொழ, முந்தி வண்ணா முதல்வாபரணே என்று வந்தி வண்ணாம் எம் மனம் புகுந்தானே, வந்தி வண்ணாம் எம் மனம் புகுந்தானே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. வந்தி வண்ணம் என் மனம் புகுந்தானே. நாம் பெருமானை வந்தித்தால் அவன் வந்து என்னுடைய மகத்திலே புகுந்துடுவான். நாம் போய் அவனை தேட முடியாது. அவன் வந்து என்னுடைய மக. அதுக்கு என்ன வழி? வந்தித்தல். வந்தி வண்ணம் என் மனம் புகுந்தானே. வாழ்க வாழ்க. அடுத்து மனையுள் இருந்தவர். ரேவதி சுந்தரராஜன் வாங்கம்மா. அடியார்கள் அனைவருக்கும் திருவடி வணங்கிக்கிறேன். திருச்சிற்றம்பலம். மனையுள் இருந்தவர் தானே ஐயா? ஆமாமா. 47 மனையுள் இருந்தவர். மனையுள் இருந்தவர் மாதவர் மனையுள் இருந்தவர் மாதவர் ஒப்பர், நினைவுள் இருந்தவர் நேசத்துள் நீர்ப்பர், பனையுள் இருந்த பருந்தது போல நினையாதவர்க்கில்லை நின் இன்பம் தானே, நினையாதவர்க்கில்லை நின் இன்பம் தானே. திருச்சிற்றம்பலம் ஐயா. இன்பம் எதனால் வரும்? பெருமானை நினைவதனாலே வரும். அதனாலே யார் பெருமான் நினைக்கலையோ அவர்களுக்கு இன்பம் இல்லை என்று சொல்கிறார். ஏன்னா அந்த இன்பத்தை உணர்கிற ஆற்றல் அவர்களுக்கு இல்லாமல் போகிறது. அதனாலே இன்பம் இல்லை என்கிறார். வாழ்க வாழ்க. அடுத்து அடியார் பரவும் 48. மியூட் ஓபன் பண்ணணுயா. தமிழரசி அம்மா, வாழப்பாடு சித்ரா, கார்த்திகேயன், சிவாயம். நடராஜ் இருக்காரா? வாங்க. சரஸ்வதி அம்மா படிங்க. வாங்கம்மா. யார் பரவும் அமரர் பிரானை, அடியார் பரவும் அமரர் பிரானை முடியால் வணங்கி முதல்வனை முன்னி படியாரருளும் பரம்பரன் எந்தை, படியாரருளும் பரம்பரன் எந்தை, விடியா விளக்கென்று மேவி நின்றானே, விடியா விளக்கென்று மேவி நின்றேனே.
அடியார் பரவும் அமரர் பிரானை முடியால் வணங்கி முதல்வனை முன்னி படியாரருளும் பரம்பரன் எந்தை படியாரருளும் பரம்பரன் எந்தை பிடியா விளக்கென்று மேவி நின்றேனே பிடியா விளக்கென்று மேவி நின்றேனே. குழைத்தால் பண்டை கொடிவினை நோய் காவாய் உடையான அந்த குரல் நல்ல குழைந்து இருக்குது. வாழ்க வாழ்க வாழ்க. அந்த பெருமானை விடியா விளக்குன விடியான விடியும் விளக்குன்னு பேரு. அது எதிர்மறை சொல்லுது. அறிகிற மணிக்கு பேரு அறியாமணன்னு பேரு இல்லையா? அந்த மாதிரி விடியா விளக்கு என்பது நமக்கு விடியும் விளக்காக பெருமான் இருக்கிறான். பொழுது போற்றியன் வாழ்முதலாகிய பொருளே புலர்ந்தது பொங்கழற்கு இணை துணை மலர் கொண்டு ஏற்றினின் திருமுகத்து எமக்கருள் மலரும் எழில் நகை கொண்டு நின்று திருவடி தோண்டு அந்த பொழுது விடுகிற மாதிரி நமக்கு விடிவு காலம் அவனுக்கு தான் விடியா விளக்குன்னு சொன்னார். அதே எதிர்மறை சொல் என்று சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க. அடுத்து 49 பறை பசு பாசம். அடுத்து தமிழ் அரசியம்மாவாங்க. அதுக்கு அடுத்தது வாழப்பாடி சித்ரா. ஐயா தமிழரசியம்மா கிட்ட நீங்க வாழப்பாடி அம்மா பாட்டு சொல்லுங்க. அவங்களும் புத்தகம் கடவுள் வாழ்த்து பிடிஎஃப் ஃபைலுக்கு எடுத்து சொல்லுங்க. சிவாய. அடியன் படிச்சிட்டுங்களா? 49 திருச்சிற்றம்பலம். பறை பசு பாசத்து நாதனை உள்ளி உரை பசு பாசத்து ஒருங்க வல்லார்க்கு பறை பசு பாசத்து நாதனை உள்ளி உரை பசு பாசத்து ஒருங்க வல்லார்க்கு திரை பசு பாவ செழுங்கடல் நீந்தி கரை பசு பாசம் கடந்தெய்தலாமே. திரை பசு பாவ செழுங்கடல் நீந்தி கரை பசு பாசம் கடந்தெய்தலாமே. நன்றிங்க. பதிபசு பாசம் என்ற முப்பொருள் உண்மையை சொல்ற பாட்டு சொல்லுவாங்க. கரை பசு பாசம் கடந்து இதலாமே. பசுவாகிய ஆன்மா பாசத்தை விட்டு அடைகிற கரை பதி. அதனாலே அந்த கரை எய்தல் என்பது பதியை குறிக்கும். அதனாலே பதிபசு பாசம் என்ற முப்பொருள் உண்மையை சொல்ற பாட்டுன்னு சொல்லுவாங்க. வாழ்க வாழ்க. கடைசி பாட்டு சூடுவன் நெஞ்சிடை. ஐயா நான் தர்ஷன் படிக்கட்டும் ஐயா? தர்ஷன் வாராஜா வார படி. தர்ஷன் சூடுவன் நெஞ்சிடை. சூடுவன் நெஞ்சிடை வைபன் பீரான் என்று பாடுவன் பன்மலர் தூவி பணிந்து நின் ராடுவானாடி அம்மர் பீரானென்றே நாடுவன் யானினரவது தானே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. நாடுவன் யான் நின்று அறிவதுதானே. பெருமானை நாடுதல். எப்படி நாடுதல்? பாடுவதன் மூலமாகவும் ஆடுவதன் மூலமாகவும் நாடுதல். பெருமான் அவனை நெஞ்சிலே சூடுதல். பெருமானை நெஞ்சிலே சூடுதல், அவனுடைய புகழை பாடுதல், அதை சொல்லி ஆடுதல். அதனாலே பெருமான் நம்முடைய உள்ளத்திலே நின்று ஆடுகிறான் என்ற செய்தியை சொல்ற பாட்டு. இன்னொரு பாட்டு படிராஜா அந்த பாட்டை. தர்ஷன். சிற்றம்பலம்.
சூடுவன் நெஞ்சிடை வைப்பென் பிரானென்று பாடுவன் பன்மல் தூவி பணிந்து நின்று ஆடுவன், பணிந்து நின்று ஆடுவன், பணிந்து நின்று ஆடுவான் ஆடி அமர் பிரான் என்று நாடுவன் யான் என்று வது தானே. பாடுவதன் மூலமாகவும் ஆடுவதன் மூலமாகவும் பெருமானை நாடினால் அந்த பெருமான் நம்மை சூடுவான், பிறையை சூடிய மாதிரி நம்மையும் சூடிக்கொள்வான். அதுதான் இந்த பாட்டு. சூடுவன், பாடுவன், ஆடுவன், நாடுவன், பாடியாடக்கடும் வல்வினையன்னு திருநெல்வேலி பதிவை சொல்ற மாதிரி பெருமானை பாடுதலும் ஆடுதலின் மூலமாக அவனை நாடினால் அவன் நம்மை சூடுவன் என்று சொல்லி அந்த கடவுள் வாழ்த்துல கடைசி பாட்டு வாழ்க வாழ்க்கைன்னு சொல்லி இதோட இன்னைக்கு முடிச்சுக்கலாம். அடுத்த தலைப்பு நாளைக்கு வச்சுக்கலாம். நன்றி நன்றி நன்றி. பொண்ணு சொல் பாடு. பொண்ணு சார் எத்தாவது பாட்டு சொல்லுங்க. யார் பாடுறாங்க? எத்தாவது பாட்டு? 5வது பாட்டு படிக்கப்பா. வாங்க. வாழப்பாடி சித்ராமா வாங்க. திருக்கதம் அடைக்க தமிழ் அரசியமா வாங்க. பாடாதவங்களா பாடு. திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்கள் திருவடி வணங்கிக்கிறேங்க ஐயா. மாணிக்க வாசகத்தின் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். ஆனோ அழியோ அறிவையோ என்றிருவர் காணா கடவுள் கருணையினால் தேவ குழாம் நானாமி உய்ய ஆட்கொண்டருளி நஞ்சுதனை ஊனாக உண்டருளும் உத்தர கோசமங்கை கோனார் பிறை சென்னி கூத்தன் குணம் பரவி ஊனார் வனமுலையீர் பொன்னூசலாடாமோ பொன்னூசல் ஆடாமோ. நன்றிங்க ஐயா. திருச்சிட்டம்பலங்க ஐயா. வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து திருக்கதை அழைப்பு விடுமின் கருடு. திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்கள் திருவடி வணங்கிக்கிறேங்க சாமி. வாங்கம்மா. விடுமின் வெகுளி வேட்கை நோய் மிகவோர் காலம் இனி இல்லை உடையான் அடிக்கீழ் பெருஞ்சாத்தோடு உடன் போவதற்கே ஒருபடுமின் அடைவோம் நாம் போய் சிவபுரத்துள் அணியார் கதவது அடையாமே உடைபட்டுருகி போற்றுவோம் உயங்கன் ஆழ்வான் புகழ் கலையே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. வாழ்க வாழ்க. பெருமானுடைய புகழை பாட வேண்டும், நம்முடைய புகழை களைய வேண்டும். வாழ்க வாழ்க. வாழ்த்து. தனலட்சுமி வாங்க. வாழ்த்து. காமாட்சி குமாரம்மா வாங்க. சரிம்மா. வேற யாரு? காமாட்சி. 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 வாழ்க அந்தனர் தானுங்க ஐயா. எது வேணாலும் உங்களை வாழ்த்துட்டு எது வேணாலும் போடலாம். திருமுறையா போடலாம். சரிங்க ஐயா. வாழ்க அந்தனர் வானவர் ஆணினம் வீழ்க தன்புணல் வேந்தனம் ஓங்குக ஆழ்க தீயது எல்லாம் அரண் நாமமே சூழ்க வையகம் துயர் தீர்க்கவே. வான்மையில் வளாது பெய்ய மணிவளம் சுரக்க மன்னன் கோன் முறை அரசு செய்க குறைவிலாத உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்குக நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகோள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகோள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகோள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். சிற்றம்பலம். நன்றி ஐயா. வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து வேற இருக்காங்க? தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும்
நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. வாழ்க வாழ்க. வேற அடுத்து வான்மிகள் வடாது பெய்க. நடராஜையா படிச்சு முடிச்சிருங்கய்யா. சிவாயிரம் இருக்காரா? நடராஜா இருக்காரா? ஐயா நீங்க இறுதியா படிச்சு முடிச்சிருங்க. சிவாயிரம். வாழ்கவே வாழ்க என் அந்தி திருவடி, வாழ்கவே வாழ்க மல மறுத்தான் பதம், வாழ்கவே வாழ்க மெஞ்ஞானத்து அவன்தாள், வாழ்கவே வாழ்க மலமிலான் பாதமே. வான்முகில் வழாது பெய்க பலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க அற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். மாறிடு தடந்தோள் வாழ்க, அறுமுகம் வாழ்க, வெப்பை கூறு செய்தறிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேள் ஏரிய மஞ்சை வாழ்க, ஆனைதன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியாரெல்லாம் வாழ்க சீர் அடியாரெல்லாம். அடியார் அடிமை அறிவாய் போற்றி, அமரர் பதியாள வைத்தாய் போற்றி, ஆட்சி உலகை உடையாய் போற்றி, அடியார்க்கு அமுதலாம் ஈவாய் போற்றி. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். நடராஜா இல்லையா? நன்றிங்க நன்றிங்க நன்றிங்க. அன்பர்களுக்கு வணக்கம். ஐயா நடராஜா, ஐயா ஐயா அனௌன்ஸ் பண்ணணும்னு ஒரு சின்ன செய்தியா. நம்ம அன்னைக்கு அந்த இதுக்கு போயிருந்தோம் இல்லையா, ஐராவதன் கோயில்ல. ஆமாங்க ஐயா. அது ஒரு இது வீடியோ எடுத்து நீங்க பாட்டுக்கு யூடியூப்ல போட்டு விட்டீங்க. எனக்கு போன் காலா வந்துருக்குதுயா. இது வரைக்கும் 460 பேர் அதை வியூ பண்ணிக்கிறதா என்னோட நண்பர் போன் பண்ணி சொல்றாரு. எப்போ வந்ததுங்க ஐயா? எப்போ வந்ததுங்க? என்னோட நண்பர் போன் பண்ணாரியா, விவேகானந்தன் இதுல எங்க ஆபீஸ் நண்பரு. நல்லா இருக்குங்க ஐயா. நல்லா இருக்கலாமா? ஆமா, அவங்க வந்து அதை பார்த்துட்டு ரொம்ப ரொம்ப பிரமாதமா இருக்குன்னு சொல்லி அந்த யூடியூப்ல இது வரைக்கும் வியூவர்ஸ் மட்டும் 460 பேர் பார்த்திருக்காங்கன்னு இன்னைக்கு காலையில போன் பண்றாரு. 5 அற்புதம். நான் பாக்கலங்க ஐயா, கவனிக்கலங்க ஐயா. சிவபெருமானே. நேற்று சாயங்காலம் 1 மணி நேரம் நான் கேட்டேங்க உங்களுக்கு. ஐயா நல்லா இருந்தீங்களா ஐயா? ஐயா ரொம்ப அருமையா இருக்கிறதுலயே டாப்பான சொற்பொழி சார். இதை பார்த்துட்டு போய் நான் 20 நிமிஷம் நான் பஜனை பண்ணிட்டேன் மாயனார் கோயில்ல. ஐயா ஐயா நான் கூட நேற்று ஐயா பார்த்தேன் யூடியூப்ல. அத பவன் என்பதற்கு விளக்கம் கொடுத்தாரு, திருமுறை என்பதற்கு திருமூலர் மேற்கோள் காட்டினாரு, திருஞான சம்பந்தர் மேற்கோள் காட்டி அருமையா எடுத்து பாடுற. எவ்வளவுதான் இந்த ஞாபக சக்தியால் சொல்றாரு, எனக்கு ஒண்ணுமே புரியலைங்க அதை கேட்கிற போது. 3ஆம் திருமுறையில 92வது பதியத்துல முறை என்பதற்கும் திருமூல இதுல திருமுறை என்பது திருமன்ற சொல்றதும் சொல்றாரு, பவனுக்கு விளக்கம் சொல்றாரு. ஆனா ஒண்ணுமே இதெல்லாம் எங்கிருந்து அவரு பிடிச்சாருன்னு எனக்கு ஒண்ணுமே தெரியலங்க. இதுல விஷயம் 1 மணி நேரம் அந்த தத்ரூபமா நிக்க, அது கீழே கூட வைக்க முடியல, கையிலேயே வச்சுன்னு கேட்டிருந்தேன். நிறைய நன்றி சொல்லணும் அதுக்கு. ஐயா அங்க போய் உட்கார்ந்த உடனே ஐராவதன ஈஸ்வரர், அந்த ஈஸ்வரர் பேரு, அவர் பேரை சொல்லி ஆரம்பிச்சோம். அவர் கொடுத்த கொடை அவ்வளவுதான், அப்படியே கொட்டிட்டோம், வேற ஒண்ணும் இல்ல. நான் என்ன தலைப்புல பேசுறேன் அவங்க சொல்லல, தலைப்பு அங்கதான் சொன்னாங்க. என்ன தலைப்புமான்னு கேட்டா திருமுறை பேசுக்கான்னு அந்த அம்மா அந்த நேரத்தில் சொன்னாங்க, ஆனந்தி அம்மா. அதனால நான் கூட திருமுறைக்கு அர்த்தம் நீங்களே சொல்லுங்கன்னு சொல்லி அடியார்களை சொல்ல வச்சு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், விளக்கம் அந்த விளக்கத்தை ஐராவதேஸ்வரர் கொடுத்தார். ஐராவதேஸ்வரோட கொடை அது. நீங்க சொன்னதை வச்சு நான் மயூர்நாதர்ல ஒரு 20 நிமிஷம் அப்படியே சொற்பொழி பண்ணிட்டேன். அது எனக்கு பஜனை பண்ணியாச்சு. இல்ல எனக்கு அருடைய போன் பண்ணி, ஐயா உங்க நிகழ்ச்சி வந்து எத்தனை பேரையா கேட்டிருப்பாங்க கோயில கிட்ட? அங்கிட்ட ஒரு 40-50 பேர் தான். என்னையா நீங்க 40-50 பேர் 460 பேர் கேட்டிருக்காங்க ஏன்னு அவரு இன்னைக்கு காலைல 5 மணிக்கு போன் பண்ணாரு. அந்த நேரம் பார்த்து பூஜை போன் பண்ணா அவர் போன் எடுக்கல அவரு. அதுக்கப்புறம் அவங்க அம்மாவுக்கு போன் பண்ணி அவரை கூப்பிட்டு எழுப்பின. நம்ம திருமந்திரம் படிக்கிறோம் இல்லையா, அத நீங்க மேற்கோள் காட்டி அதுல வர்ற அந்த பாடலையும் சொல்லி நல்லா சிறப்பா இருக்கு. ஆமா, ஏடங்கை நங்கை இறையங்கை முக்கண்ணி வேடம் படிகம் பெரும்புவன் தாமரை
பாடும் திருமுறை பார்ப்பனி பாதங்கள் சூடுமின் சென்னி வாய் தோத்திரம் சொல்லுமேன்னு அந்த பார்ப்பனியாகிய அந்த பரமேஸ்வரி கைலாயத்திலிருந்து ஏகாம்பரத்துக்கு வந்து அந்த மாவடி சேவல பெருமானை வணங்கிய போது அப்ப அவர் சொன்ன தோத்திரம் தான் உண்மையான திருமுறை என்பதை திருமூலர் சொல்றார். பாடும் திருமுறை பார்ப்பனி பாதங்கள். இப்ப நம்ம பாடுறது அதனுடைய அடுத்த பதிவுன்னு சொல்லுவாங்க. அடியார் புலவா பாடினது. முதல்ல பாடினது அம்பாள் தான் பாடினாங்க. பாடும் திருமுறை பார்ப்பனி பாதங்கள் சூடுமின் சென்னி வாய் தோத்திரம் சொல்லுவன்னு திருமுறை என்ற சொல்லை முதல் பயன்படுத்த சிறப்புக்குரியவர் அந்த பார்ப்பனியாகிய பார்வதி தேவியார்னு திருமூலர் வாக்கு. அதுதான் அன்னைக்கு திடீர்னு அங்க வந்து உட்காந்தோட ஞாபகம் வந்து அதை அடியார்களுக்கு நடுவில் சொன்னோம். வாழ்க வாழ்க. நன்றிங்க ஐயா. திரு என்றால் நன்றிங்கம்மா. நீங்க பாட்டு போஸ்ட் பண்ணிட்டீங்க. அதுல பார்த்தா நானும் கவனிக்கல. அத இன்னைக்கு எங்க ஐயா அந்த விவேகானந்தன் போன் பண்ணி ஐயா அதை ஓபன் பண்ணி பாருங்க, அதுல வியூஸ் 460 போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னாரு அவரு. அப்புறம் நான் இப்ப ஓபன் பண்ணேன். நான் கவனிக்கவே இல்லைங்க ஐயா. சரி அடியார்கள் பாக்கட்டும்னு சொல்லிட்டு தான் போட்டேன். நல்லா இருந்ததுன்னு சொன்னாங்க, அதோட விட்டுட்டுங்க ஐயா. நன்றிங்க ஐயா. சிவபெருமான் ஐயா நானும் பார்த்தேங்க ஐயா. அரியனும் பார்த்துட்டு அப்புறம் ராவஜாமாக்கு அனுப்பிடுங்க ஐயா பார்க்க சொல்லி. நேற்று நானும் பார்த்தேன். நன்றி 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 நன்றிமா. அதை இருங்க, நிகழ்ச்சியை முடிச்சிடறேன். அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்ற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில் சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய 10ஆம் திருமுறையை தற்போது பாராயணம் செய்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களுடைய புனார் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களாலே வணங்கி மனமார்ந்த நன்றிகளையும் கூறி நிகழ்ச்சியை இணைந்து நிறைவு செய்வோம். மீண்டும் இன்றிரவு 8 மணிக்கும் பிறகு 9:50க்கும் நிகழ்ச்சி சிறப்பான நிகழ்ச்சிகள் சந்திக்கலாம் என்று கூறி நிகழ்ச்சி இணைந்து நிறைவு செய்வோம். நன்றி, அனைவருக்கும் வணக்கம். நற்றுணையாவது நமச்சிவாய்வே. நன்றிங்க, அனைவருக்கும் வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம்.